iOS 14 இப்போ வந்தாச்சு. சும்மா இல்லைங்க, இதில் ஆப்பிள் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் iOSல இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கிறது இந்த iOS 14 மூலமாக தான். இப்போ நீங்கள் ஒரு புது ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளாகவே ஒரு ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நிறைய ஃபீச்சர்ஸ் ஏற்கனவே ஜூன் மாதம் ஆப்பிள் iOS 14 பீட்டா ரோல் அவுட் பண்ணாங்கல்ல, அதுலேயே கொடுத்துருந்தாங்க. C4 Tech தமிழில் கூட நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அப்போலேருந்து இப்போ வர ஆப்பிள் அதில் நிறைய ஃபீச்சர்ஸை இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸை மாற்றவும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இமெயில் ஆப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் iOSல வர டிஃபால்ட் இமெயில் ஆப். இதில் நம்ம எந்த இமெயில் வேணாலும், அதாவது ஜிமெயில், அவுட்லுக் மாதிரி என்ன இமெயில் அட்ரஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தா எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஆப்பிள் இங்கே டெலிட் மெயில்ஸ் ஃபோல்டரை பின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியாமல் கைப்பட்டு ஒரு மெயில் டெலிட் ஆனால் கூட இப்போ நம்ம அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன டிசைன் சேஞ்சு தான். ஆனால் நம்ம எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மாற்றுற அளவுக்கு ரொம்பவே பெருசு. முன்னாடிலாம் நம்ம iOSல கேம்ஸோ இல்லை படமோ பார்த்துட்டு இருந்தோம்னா நடுவில் கால்ஸ் வந்தால் இன்டரப்ட் ஆகும். இனிமேல் அது நடக்காது. ஏன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன்ஸை இப்போ பேனர் நோட்டிஃபிகேஷன்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு நார்மல் காலோ இல்லை யாராவது ஃபேஸ் டைம் பண்ணினா கூட நமக்கு மேலே சின்னதாக பேனரில் தான் பாப்பாகும். அங்கேருந்து நம்ம ரிசீவோ இல்லை ரிஜெக்டோ பண்ணிக்கலாம். பை த வே கைஸ், இதுவரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அதே வரிசையில் பார்த்தா சிரியும் இனிமேல் ஃபுல் ஸ்க்ரீனையும் எடுத்துக்காது. இப்போ நம்ம குரோமில் ஒரு விக்கிபீடியா பேஜில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சிரிட்டு ஏதாவது கேட்கணுன்னா நம்ம ஹே சிரினோ இல்லை பவர் பட்டனையோ லாங் ப்ரெஸ் பண்ணினா சிரி ஒரு சின்ன ஐகான் மாதிரி ஸ்க்ரீனுக்கு கீழே வரும். இங்கே அது ஃபுல் ஸ்க்ரீனையும் எடுத்துக்காட்டி கூட நம்மளால் பின்னாடி இருக்கிற ஆப்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே சிரி ரிசல்ட்ஸ் கொடுக்குற வரையும் நம்ம அந்த விக்கிபீடியா ஆர்டிக்கலை ஸ்க்ரோல் பண்ணவும் முடியாது. இந்த UI பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற ஆப் ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினப்போம். ஆனால் அது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். இப்போ மல்டி டாஸ்கிங்கில் அடுத்த பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வருது. எதுலன்னு பார்த்தா பிக்சர் அண்ட் பிக்சர் மோட். iOS 14ல் இப்போ நம்ம PIP பட்டனை ப்ரெஸ் பண்ணினா வீடியோ சின்னதாக ஒரு விண்டோவில் வந்துடும். நம்ம அங்கேருந்து அதை நகர்த்திக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்வைப் பண்ணி டிஸ்மிஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி டிஸ்மிஸ் பண்ணினோன்னா சைடில் சின்னதாக ஒரு ஆரோவோட புல் டேப் இருக்கும். மறுபடியும் அதை இழுத்தோன்னா வீடியோ பார்க்கலாம், இல்லைனா ஆடியோ மட்டும் ப்ளே ஆகிட்டே இருக்கும். வீடியோஸ் பற்றி பேசுகிறப்போ iOSல இருக்கிற யூடியூப் ஆப்பில் இப்போ 4K வரை வீடியோ பார்க்கலாம். ஃபோனோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் என்னவா இருந்தாலும் இதுக்கு ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இதை iPhone 11 Pro Max வச்சு டெஸ்ட் பண்ணினோம். அதில் எங்களால் 4K HDR வீடியோ வரை பார்க்க முடிஞ்சுது. ஒரு சின்ன விஷயம், உங்கள் டேட்டா யூசேஜ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா 4Kல ஸ்ட்ரீம் பண்ணும்போது டேட்டா எப்படி காலியாகுதுன்னே தெரியாது, டக்குன்னு கம்மியாயிடும். ஒரு 1080p ஸ்க்ரீனில் 4K யூடியூப் ப்ளேபேக் இப்போ வர நம்மளால் ஆண்ட்ராய்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த ஆப் ட்ராவர் அது ஆண்ட்ராய்டில் ஏகப்பட்ட வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கே. இப்போ ஃபைனலாக iOSம் அதை கொடுக்குறாங்க. பட் ஒரு விதமாக தான் அதை கொடுக்குறாங்க. ஆப்பிள் இதை அவங்க ஆப் லைப்ரரின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆன எல்லா ஆப்ஸோட கலெக்ஷனும் தான் இது. இது நீட்டாக குரூப்பாக தனித்தனி ஃபோல்டர்ஸில் இருக்குது. இந்த ஆப் லைப்ரரி ஹோம் ஸ்க்ரீனில் வலதுகை பக்கம் கடைசியில் இருக்குது. எங்கள் கிட்ட கேட்டிங்கன்னா இதுதான் iOS 14ஓட பெஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லுவோம். அடுத்த ஃபீச்சர் இந்த ஆப் லைப்ரரியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகியிருக்கு. இன்ஸ்டால் ஆன எல்லா ஆப்ஸுமே இந்த ஆப் லைப்ரரியில் இருக்கிறனால இப்போ ஒரு புது ஆப் இன்ஸ்டால் பண்ணினா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த ஆப் லைப்ரரியில் மட்டும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் ஆப்ஸ் கசகசன்னு இருக்குன்னு சொல்லி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் வச்சுருப்போம். இனிமேல் iOS 14ல் நம்ம அது பண்ண வேண்டாம். ஹோம் ஸ்க்ரீன் பற்றி பேசும்போது இப்போ நம்மளால் என்டையராக ஒரு ஹோம் ஸ்க்ரீனை ஹைட் பண்ணி கூட வைக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்டி ஏரியாவில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எந்த ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வேண்டாமோ அதெல்லாம் அன்செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ உங்கள் செட்டப் மினிமலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எல்லா ஹோம் ஸ்க்ரீனையும் ஹைட் பண்ணிட்டோம்னா இருக்கிற எல்லா ஆப்ஸுமே ஆப் லைப்ரரியில் தானே இருக்கும். எந்த ஆப் எங்கே இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்கே அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப்போட நேம் வச்சே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒன்று சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ச் பற்றி பேசும்போது இப்போ நம்மளால் எமோஜிஸ் கூட சர்ச் பண்ணிக்க முடியும். கேட்கும்போதே செமையாக இருக்குல்ல. இப்போ கீபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எமோஜி ஐக்கானை கிளிக் பண்ணினோன்னா இங்கே பாருங்கள், மேலே சர்ச் ஃபீல்டு இருக்குது. திரும்பவும் ரொம்பவே சிம்பிளான விஷயம், ஆனால் நிறைய பேர் டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இங்கே இன்னொரு ஃபீச்சர் கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் பாராட்டக்கூடிய ஃபீச்சர், widgets.
வெல், இப்போ iOSல பார்க்குற விட்ஜெட்ஸ் ஆண்ட்ராய்டில் நம்ம வழக்கமாக பார்த்த விட்ஜெட்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல இந்த விட்ஜெட்ஸை வைக்க முடியாது. அதை தவிர மற்ற எல்லாமே சேம் தான். ஆப்பிள் இங்கே விட்ஜெட்ஸில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்மார்ட் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாங்க ஆப்பிள். பேசிக்காக இது என்னென்னா ஒரே சைஸ் விட்ஜெட்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஸ்வைப் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா நம்மளோட ஓன் ஸ்டாக்கையும் இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆப்பிள் எப்போவுமே அவங்களோட யூசர்ஸோட ப்ரைவசியை ரொம்பவே சீரியஸாக எடுத்துப்பாங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே iOS 14லேயும் இன்னும் ஒரு படி மேலே போய் iOS யூசர்ஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் மாதிரி ஆப்ஸ் உள்ளே போனால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுக்காம ஒரு அப்ராக்சிமேட் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் மேப்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுக்கணும். செட்டிங்ஸில் இதுக்குன்னே தனியாக டாகிள் இருக்குது. அங்கே போய் நம்மளால் இதை மாற்றிக்க முடியும். நம்ம பார்க்க போகிற கடைசி ஃபீச்சர் ரொம்பவே செமையான ஃபீச்சர். ஃபைனலாக iOSல டிஃபால்ட் ஆப்ஸ் சூஸ் பண்ணிக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே இல்லை. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பிளேயரோ இல்லை கேலரி ஆப்போ மாற்றிக்க முடியாது. iOS 14ல் இமெயில்ஸ்க்கும் ப்ரௌசருக்கும் டிஃபால்ட்டாக ஆப்ஸ் மாற்றிக்க ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு அளவுக்கு இங்கே ஃப்ரீடம் இல்லை. பட் இப்போ தானே வந்திருக்காங்க. மேபி iOS 15ல் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கலாம். இது இவ்வளோ பெரிய ஃபீச்சராக இருந்தும் ஏன் கடைசியில் சொல்கிறோன்னா ஆப்பிள் இன்னும் இதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. எங்களால் இப்போது குரோமை டிஃபால்ட்டாக செட் பண்ண முடிஞ்சது. ஆனால் ஜிமெயில் ஆப்பை வைக்க முடியல. எனிவேஸ், இதுதான் iOS 14ல் வந்த புது ஃபீச்சர்ஸ். நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த iOS 14 பிடிச்சிருக்கா? எது உங்களோட ஃபேவரட் ஃபீச்சர்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.